ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशाद देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवास सादि गौर भक्त वृंद हरे कृष्णा हरे हरे कृष्ण कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा कृष्ण हरे हरे कृष्ण हरे 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 राम हरे राम हरे राम 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 हरे राम राम हरे 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 कृष्णा பக்தர்களார் இனிமையான கால வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் அவதாரங்களும் அவர்களின் குறிப்பிட்ட நோக்கம். பகவானுடைய அவதாரங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில் அவதரிக்கிறாங்க அதை பற்றிய விளக்கம் நிறைந்த ஒரு அத்தியாயம். இன்னைக்கு படிச்ச பதம் 19. तुभ्यं च नारद वृषं भगवान् विवृत्त भावेन साधु परिदुष्टोवाच योगम् ज्ञानं च भागवतम् आत्मसदन्तदीपं यत् वासुदेव चरणा विदुरञ्जसैमः। ओ नारदा, பரமபுருஷர் ஹம்சாவதார் ஓ நாரதா, பரமபுருஷர் ஹம்சாவதாரமாக தோன்றி பகவத் விஞ்ஞானத்தையும் அவரது உன்னதமான அன்பு தொண்டையும் உனக்கு தெளிவாக போதித்தார். உனது பக்தி தொண்டின் ஆழத்தை கண்டு அவர் பெரிதும் திருப்தி அடைந்தார். முழுமுதற் கடவுளான பகவான் வாசுதேவிடம் சரணாகதி அடைந்துள்ள ஆத்மாக்களால் இந்த விஞ்ஞானம் நன்கு அறிந்துணரப்படுகிறது. சரி, அப்ப இந்த ஸ்லோகத்துல பகவானே ஹம்ச அவதாரம், பகவான் ஹம்ச ரூபத்துல அவதரிக்க, ஹம்ச பறவை அந்த ரூபத்துல தோன்று. நம்ம முன்பே பேசினது மாதிரி பகவானுடைய ஒரு குறிப்பிட்ட அவதாரம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றார் போல தோன்றுகின்றார். அப்போ ஒரு சில அவதாரங்கள்ல அவர் தன் முழு ஐஸ்வர்யத்தையும் வெளிப்படுத்துறார். சத் ஐஸ்வர்யஸ்ய பகவான் 6 விதமான ஐஸ்வர்யங்களையும் பூர்ணமா வெளிப்படுத்துறார். அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை, இந்த 6 ஐஸ்வர்யத்தையும் ஒரு சில அவதாரங்கள்ல பகவான் முழுமையா வெளிப்படுத்துறார். அப்புறம் ஒரு சில அவதாரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு சக்தி அளிக்கப்பட்ட அவதாரமா வராரு. அந்த டைம்ல அந்த ஒரு குறிப்பிட்ட ஐஸ்வர்யத்தை மட்டும் வெளிப்படுத்துறாரு. இப்ப நம்ம முன்னே படிச்ச மாதிரி நர நாராயண ரிஷி பகவானுடைய தபஸ், அதாவது துறவு, துறவு என்ற ஐஸ்வர்யத்தை முழுமையாக வெளிப்படுத்தியவர் நரநாராயண ரிஷி. அதே போல நாலேஜ், அறிவு, அதை முழுமையா வெளிப்படுத்த கபில வாசுதேவர். சோ இப்படி ஒரு குறிப்பிட்ட அவதாரத்திலும் ஒரு குறிப்பிட்ட ஐஸ்வர்யங்கள் வெளிப்படுத்தும். ஆனா கிருஷ்ணன் வரும்போது 6 ஐஸ்வர்யம் முழுமையா, சத் ஐஸ்வர்யஸ்ய பகவான் ஐஸ்வர்யஸ்ய வீரியஸ்ய யசஸ்ய, அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை. அப்ப இந்த ஹம்ச அவதாரம், இந்த ஹம்ச அவதாரத்துல பகவான் திரும்பி தன்னுடைய நாலேஜ், நாலேஜில் எல்லாம் நாலேஜ், வித்யா, வித்யாவிலேயே ராஜவித்யா, ராஜவித்யா, கிங் ஆஃப் நாலேஜ், அந்த ஞானம், கிருஷ்ணரை பற்றிய தத்துவம், இறை விஞ்ஞானம், அதை
நாரதருக்கு போதிக்கிறதுக்காக பகவான் ஹம்ச அவதாரம் செய்தார். ஓ நாரதா, பரமபுருஷர் ஹம்சாவதாரமாக தோன்றி பகவத் விஞ்ஞானத்தையும் அவரது உன்னதமான அன்பு தொண்டு, பக்தி தொண்டு, இறை விஞ்ஞானம், கிருஷ்ண உணர்வு, அதனுடைய சயின்ஸ், அதை பற்றியும் பியோர் டிவோஷன் சர்வீஸ், தூய பக்தி தொண்டு, அதை பற்றி நாரதருக்கு போதிக்கிறார். நாரதருக்கு இதை போதிச்சுட்டு நாரதரை பகவான் சக்தி அளிக்கிறார். சோ நாரத மகரிஷி பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரத்துல வந்து பகவானால சக்தி அளிக்கப்பட்ட அவதாரத்துல ஒன்று. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு ஜீவாத்மாவுக்கு சக்தி அளிக்கப்படும் போது அது சத்தியாவேஷ அவதாரம். சோ பகவான் கிருஷ்ணர் நாரதருக்கு தன்னை பற்றிய முழு விஞ்ஞானத்தையும் தனது பக்தி தொண்டோடைய மகிமையும் எடுத்து சொல்லி அவரை எம்பவர் பண்ண. அதுக்கப்புறம் தான் நாரதர் அந்த தூய பக்தி தொண்டை பயிற்சி பண்றாரு, பிரச்சாரம். நாரத பக்தி சூத்ரா. நாரத பக்தி சூத்ரால பக்தியினுடைய சயின்ஸ், தூய பக்தி தொண்டுடைய மகிமை, பக்தியின் சயின்ஸ், பக்தியை பற்றிய விஞ்ஞானம், இதெல்லாம் எழுதியிருக்காரு. சோ இப்படி இங்க பிரம்மா என்ன சொல்றாரு நாரதட்ட, நாரதா, உனக்கு பகவான் அம்சாவதார ரூபத்துல அதெல்லாம் உபதேசம் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, அவர் உனது பக்தி தொண்டின் ஆழத்தை கண்டு பெரும் திருப்தி அடைந்தார். நாரதுடைய டிவோஷன், நாரதுடைய பக்தியை கண்டு பகவான் பெரும் திருப்தி அடைந்தார். அப்ப இதுல இருந்து என்ன புரியுது நமக்கு? பகவான் இருந்து உபதேசம் பெற்றதுக்கு அப்புறம் நாரதர் பக்தி தொழில பக்குவமா இருக்கு. அவர் ஏற்கனவே பக்குவமான பக்தராக தான் இருந்திருக்கு. அப்புறம் எதுக்காக நாரதருக்கு உபதேசம்? நாரதர் மூலமா நமக்கு உபதேசம். நாரதருக்கு பகவான் சொல்லி கொடுத்துட்டு அந்த விஞ்ஞானத்தை எழுத சொல்லி அது நமக்கு. நாரதர் ஆகச்சிறந்த ஒரு பக்தர், அவர் தூய பக்தர். அதனாலதான் இங்க பிரம்மா சொல்றாரு, உன்னுடைய பக்தி தொண்டில் அந்த ஆழம், இது ரொம்ப விஷயம். வெறும் பக்தி இல்ல, வெறும் பக்தி இல்ல, பக்தி தொண்டு, அதனுடைய ஆழம், அந்த ஆழத்தை கண்டு அவர் பெரிதும். அப்ப ஆழம் என்னது? பக்தி தொண்டுடைய ஆழத்தை கண்டுனா அவருடைய முழு ஈடுபாடு, அவர் எந்த அளவுக்கு தன்னை பக்தி தொண்டை இணைச்சுக்கிட்டாரு, உள்ள இறங்கி புல் பிளஜ்டா உள்ள இறங்கிட்டாரு, முழுவதுமா ஈடுபட்டு. இது எப்படின்னா, பிரபுபாதர் இந்த உதாரணத்தை அடிக்கடி நம்ம கூட பேசி, கடற்கரையில காற்று வாங்குறதுக்கு நிறைய பேர் போவாங்க. கடற்கரையில காற்று வாங்க நிறைய பேர் போவாங்க. கடற்கரையில உட்கார்ந்து சுண்டல் சாப்பிட்டு கதை பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் கடற்கரையில போனா பார்க்கலாம். பீச் சைடு போனோம்னா, கடற்கரை பக்கம் போனோம்னா, அந்த கடற்கரையில காற்று வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. சுண்டல் வாங்கி பொழுதுபோக்கி உட்கார்ந்து ஊர்க்கதையெல்லாம் பேசுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் சிலர் அந்த தண்ணியில விளையாடுவாங்க. கடற்கரையில போயிட்டு அந்த அலை பின்னாடி போகும்போது அது கூட போவாங்க. அலை வரும்போது ஓடி வருவாங்க. அலை அடிக்கும் போது காலெல்லாம் நினைச்சுக்கிட்டு அந்த அலை பெருசா வரும்போது ஓடி வருவாங்க. இப்படி சில பேர் கரையில விளையாடிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் என்ன பண்றாங்க, போட் எடுத்துட்டு கடல்ல போய் விளையாடுறாங்க. இன்னும் சிலர் போட் எடுத்துட்டு போய், படகு எடுத்துட்டு போய் கடல்ல மீன் பிடிக்கிறாங்க. ஒரே கடல் தான், ஒரு கடல். சிலருக்கு காற்று வாங்குறதுக்கு, சிலருக்கு பொழுதுபோக்குக்கு, சிலருக்கு விளையாடுறதுக்கு, சிலருக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு, சரி விளையாடுறதுக்கு டைம் பாஸ், சிலருக்கு வாழ்வாதாரம், அந்த மீனை பிடிச்சிட்டு அதை வியாபாரம் பண்ணி அதுல உயிர் வாழ்றாங்க. அது அவசியம் இல்லதான், ஆனா அதை சில தொழிலா வச்சிருக்காங்க. சிலர் மீன் பிடிக்க போறாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப அபூர்வமானவங்க தான் கடலினுடைய ஆழத்துல போய் முத்து எடுத்துட்டு வருவாங்க.
எல்லாருமே கடலுக்கு போனவங்க தான். நீங்க எல்லாருமே கடலுக்கு போனவங்க தான். ஆனா இதுல யாரு ரொம்ப பாக்கியம் பண்ணவர், யாரு ரொம்ப பெரிய பயனடைஞ்சவர்? அந்த கடலினுடைய ஆழத்துல போய் முத்தெடுக்கிறவர். கடலினுடைய ஆழத்து கடலினுடைய ஆழத்துக்குள்ள போய் அதுல சிப்பிக்குள்ள முத்து இருக்கு. அந்த சிப்பியை திறந்து அதுக்குள்ள முத்து இருக்கு. அந்த முத்தை சேகரிச்சுட்டு வந்தா அது ரொம்ப விலை மதிப்பு, ரொம்ப காஸ்ட்லி முத்து மாலை. நம்ம ஊர்ல பெரும்பாலும் பிளாஸ்டிக் முத்து மாலை தான் போடுறாங்க. ஒரிஜினல் முத்து மாலை யாரோ போட்டிருக்காங்களா? ரொம்ப அபூர்வம் தான். நீங்க பெரும்பாலும் மக்கள் பாருங்க, பிளாஸ்டிக் அந்த முத்து மாதிரி போலித்தனமான முத்து, போலித்தனமான முத்து மாலையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரிஜினல் முத்து மாலை ஒரிஜினல் முத்து எடுக்கணும்னா அது கடலுடைய ஆழத்துக்கு போகணும். போலி முத்துக்கள் நிறைய இருக்கு. பிளாஸ்டிக் முத்து, அப்புறம் பெயிண்ட் பண்ண முத்து, போலி முத்து எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா ஒரிஜினல் முத்து வேணும்னா கடலுக்கு அடியில போகும். சும்மா கடல்ல போய் வாக்கிங் போறதுனாலயோ, இல்ல காத்து வாங்க போறதுனாலயோ, இல்ல உட்காந்து சுண்டல் சாப்பிட்டு இருக்கிறதுனாலயோ, இல்ல பீச்ல விளையாடுறதுக்கோ முத்து கிடைக்காது. அவங்களுக்கு அவங்கவுங்க விரும்பினது கிடைச்சது. காத்து வாங்க போனவனுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான காத்து கிடைச்சது, சுண்டல் சாப்பிட போனவனுக்கு சுண்டல் கிடைச்சது, விளையாட போனவனுக்கு விளையாட்டு இருந்தது, பொழுதுபோக்கு இருந்தது, மீன் பிடிக்க போனவனுக்கு மீன் கிடைச்சது, முத்து எடுக்க போனவனுக்கு மட்டும்தான் முத்து கிடைச்சது. ஆனா அது ஈஸி இல்லை, அது ஈஸி இல்லை. அதுக்கு முத்து குளிக்கிற ஆளுன்னே இருப்பாங்க. முத்து குளிக்கிறார்கள், அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல போய் டைவ் அடிச்சா எவ்வளவு ஆழத்துல போனா முத்து கிடைக்கும். அப்ப நமக்கு முத்து வேணும்னா அந்த மாதிரி ஆள்களோட தொடர்பு கொள்ளணும். அந்த மாதிரி ஆள்களோட தொடர்பு கொள்ளணும். அதுக்கு அவர் பயிற்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திறமை இருந்தா நாமளும் போய் கடலோட ஆழத்துல போய் முத்து எடுக்கலாம். சோ முத்து வேணுங்கிறவங்களுக்கு முத்து குளிக்கிறவங்க கூட போகணும், அவங்க கூட போய் பயிற்சி எடுத்துக்கணும். அப்புறம் பயிற்சி எடுத்து அதுல எக்ஸ்பர்ட் ஆகும்போது நானும் கடலினுடைய ஆழத்துல போய் முத்து எடுத்துட்டு வரணும். இப்போ கடலுக்கு நான் எதுக்காக போனேங்கிறத கேள்வி. அதே மாதிரிதான், அதே மாதிரிதான் பக்தி. பக்திங்கிறது சிலருக்கு பயம், பயபக்தி. சிலருக்கு பயபக்தி. ஓ, நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம், எனக்கு எதுவும் கிடைக்காது. ஓ கடவுளே, எனக்கு உணவு கொடுங்க, எனக்கு இடம் கொடுங்க. எல்லா மார்க்கத்துல இருக்கிறவங்க, எல்லா மார்க்கத்துல இருக்கிறவங்களும் கடவுள்கிட்ட மண்டிட்டு கையேந்து பிரார்த்தனை பண்றாங்க. என் பையன் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும். சோ இப்படி ஒருத்தரும் ஒரு தேவைக்கா வராங்க. அத அந்த பக்தி, அந்த பக்தியில சிலருக்கு பயம் இருக்கு, சிலருக்கு பௌதிக தேவை இருக்கு, சிலருக்கு பொருளாதார முன்னேற்ற தேவை இருக்கு, சிலர் பௌதிக சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக வராங்க, சிலர் உயிர் வாழணுமே அதுக்கு இறைவன் தான் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு அதுக்காக பிரார்த்தனை செய்ய வராங்க. வேலை கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், தனம் தேகி வித்யா தேகி, அறிவு கொடுங்க, காசு கொடுங்க, இடம் கொடுங்க, வீடு கொடுங்க. இப்படி பக்திக்கு வர்றவங்கல பல கேட்டகரி இருக்கு. இப்படி கடல்ல முத்தெடுக்க கடல்ல போய் பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட மக்களை நம்மளால கடற்கரையில பார்க்க முடியும். அதே மாதிரி பக்திக்கு வரவங்களையும் பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க, பலதரப்பட்ட மக்கள். இதுல இந்த மாதிரி கிருஷ்ணா 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காரு. ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷிபா. ஆர்த்தோ வறுமையில் இருக்கிறவங்க, வறுமை மேல வறுமை, கொடுமையோ கொடுமை, கிருஷ்ணா அப்படி கையை தூக்கிடுவாங்க. கிருஷ்ணாட்ட கிருஷ்ணான்னு கையை தூக்கிடுவாங்க, என்ன நீங்க தான் காப்பாத்தணும். ஜிக்யாசு கேள்வி கேட்கிறவங்க, ஏன் எனக்கு ஏன் கஷ்டம் வருது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இந்த கேள்வி எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கு. நீங்க யார் வேணாலும் பாருங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் நேரமா, என் கர்மாவா, என் விதியா?
அந்த கேள்விக்காக வருவாங்க. கிருஷ்ணா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஆனா கிருஷ்ணாவுக்கு தெரியும் இங்க வரவங்க பூரா தான் கேட்கிறேன். ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கு மட்டும் தான் அப்படி நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜட உலகத்துல எல்லாருமே துன்பத்துலதான் இருக்காங்க. So இப்படி சில வந்து வறுமையினால வராங்க, கஷ்டப்பட்டு வரவங்க இருக்காங்க, கேள்வி கேட்கறவங்க இருக்காங்க, பதில் தேடுறாங்க. ஆர்த்தோ ஜிக்யாசு, ஆர்த்தோ அர்த்தார்த்தி, பொருள் வேணும் அது வரணும் விரும்புறவங்க இருக்காங்க. ஞானி, ஞானினா முக்தி அடைய விரும்புறவங்க, பிறப்பு இறப்பு நிலை, பிறவா நிலை அடையணும், மீண்டும் பிறவா நிலை அடையணும், பிறப்பு இறப்பு வந்து விடுபடணும், அப்படி வரவங்க இருக்காங்க. ஆனா ரொம்ப அபூர்வமானவங்க தான் தூய பக்தி தொண்டு கிடைக்கும்னு வருவாங்க. ரொம்ப அபூர்வமானவங்க தான், எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம, அதுதான் தூய பக்தி தொண்டு. இது கடலுடைய முத்துக்கு சமம். தூய பக்தி தொண்டு, ஆக்சுவலி தூய பக்தி தொண்டு எதையும் ஒப்பிட முடியாது. உண்மையில சொல்ல போனா தூய பக்தி தொண்டோட எதையும் ஒப்பிட முடியாது. நாம புரிந்து கொண்டிருக்க கடலுடைய முத்து ஓமையை எடுத்துக்கிட்டு, கடலையும் கடல் கடலை சுற்றி, அதாவது ஒரு பீச், அந்த பீச் கடற்கரையில கடலை சுத்தி என்ன நடக்குதுங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குறது. அதை எடுத்துக்கிட்டு அதுக்கும் பக்திக்கும் நம்ம சம்மந்தம் என்னன்னு பாக்குறோம். ஆனா உண்மையில சொல்ல போனா தூய பக்தி தொண்டோடு எதையுமே கம்பேர் பண்ண முடியாது, எதுவுமே ஒப்பிட முடியாது. ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்லலாம், ஓகே, தூய பக்தி தொண்டு முத்துக்கு சமம். அந்த முத்து ஈஸியா கிடைக்குமா? கிடைக்காது. பிளாஸ்டிக் முத்து வேணா ஈஸியா கிடைக்கும். நான் உண்மையா சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் முத்து, போலி முத்து ஈஸியா கிடைக்கும். அப்ப என்ன அர்த்தம்? போலித்தனமான சம்பிரதாயங்கள், போலித்தனமான இயக்கங்கள், போலியான சாதுக்கள், இதெல்லாம் நிறைய இருக்கு. அது நிறைய கிடைக்கும். ஆனா எனக்கு ஒரிஜினல் முத்து வேணும். ஒரிஜினல் முத்து அது வேணும்னா நான் அதற்கான ஆளை தேடி போகணும். கவரிங் கடையில போனா போலி முத்து நிறைய கிடைக்கும். பட் அதற்கான இடத்துக்கு போகும்போது ஒரிஜினல் முத்து கிடைக்கும். ஆனா பாக்கையில வந்து அசலும் நகலும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அசல் நகல், ஆனா வித்தியாசம் இருக்கு. அது யாரால உணர முடியும்? அந்த முத்துவை பத்தி நாலேஜ் இருக்கிறதுனாலதான் உணரும். இது அசல், இது நகல் அப்படின்னு யார் கண்டுபிடிப்பாங்க? அந்த ஒரிஜினல் முத்தோடைய அறிவு இருக்கிற, ஓ இதுதான் ஒரிஜினல், இது டூப்ளிகேட். சோ அததான் இங்க ரொம்ப அழகா சொல்றாரு. சோ கிருஷ்ணா எப்ப திருப்தி அடைகிறாரு? கிருஷ்ணா எப்ப திருப்தி அடைஞ்சாரு? நாரத முனியுடைய பக்தியின் ஆழத்தை கண்டு பெரும் திருப்தி அடைந்தார். பாருங்க, பிரம்மா சொல்றாரு. பிரம்மா என்ன சொல்றாரு? உனது பக்தி தொண்டின் ஆழத்தை கண்டு அவர் பெரும் திருப்தி அடைந்தார். சோ அப்ப கிருஷ்ணாவை எப்படி திருப்திப்படுத்துறது? அந்யாபிலாஷதா சூன்யம் ஞான கர்மா அனாவிரதம் அனுகூலன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமா, பியோர் டிவோஷன். இந்த தூய பக்தி தொண்டுதான் கிருஷ்ணா திருப்தி அடைகிறார். முழு திருப்தி அடைகிறார், பெரிதும் திருப்தி அடைகிறார். அந்த பக்தருடைய சேவையில எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. எப்போ ஒரு பக்தருடைய சேவையில எந்த ஒரு உள்நோக்கம் இருக்காதோ, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காதோ, அந்யா அபிலாஷ், அபிலாஷ்னு ஆசை, அந்த ஆசை எதுவும் இல்லாம, ஞானத்துடைய தாக்கம் இல்லை, கர்மத்துடைய தாக்கம் இல்லை, எந்த யோகத்துடைய தாக்கம் இல்லை, அனுகூலேன கிருஷ்ணருக்கு அனுகூலமாக, அனுகூலேன கிருஷ்ண அனுசீலனம், ஆச்சாரியருடைய வழிகாட்டுதல், ஆச்சாரியனுடைய வழிகாட்டுதல் பண்ணக்கூடிய பக்தி தொண்டு உத்தமமான பக்தி. அப்ப என்ன கம்பேர் பண்றோங்க? முத்து, முத்து குளிக்கிறவங்களோட சங்கம் வச்சுக்கும் போது ஒரிஜினல் முத்து கிடைக்கும். ஒரிஜினல் முத்து வேணுமா? என் கூட வாங்க, நான் உங்களை தூத்துக்குடியில முத்து குளிக்கிறவங்கிட்ட கூட்டு போறேன், அவங்க ஒரிஜினல் முத்து எடுத்து தருவாங்க, இறங்கி போயிடாதீங்க, ஏமாந்துடுவீங்க அப்படின்னு ஒரிஜினலா அதை எடுக்கிறவங்க கூட்டு போறேன். அதே மாதிரிதான் எனக்கு தூய பக்தி தொண்டு வேணும்னா நான் தூய பக்தியோட அடிச்சு ஒட்டே போறேன். அதான் பொருள் ஒரு ப்ராப்பா சொல்றேன். சோ சொல்றாரு ப்ராப்பா,
பகவானுடன் மனதார ஒத்துழைப்பவனாக மாறுவதே பகவானின் பக்தி தொண்டில் நுழைவதற்கு முதல் தகுதி. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் என்ன ப்ரோபா சொல்றேன். எனக்கு தூய பக்தி தொண்டு கிடைக்கணும். பக்தி நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கிளாஸ் தத்துவார்த்தமா தான் இருக்கு. சோ பக்தி தொண்டு, தூய பக்தி தொண்டு, இது என்ன வித்தியாசம்? பக்தி தொண்டு, பக்தினாலே அன்பு தானே. அது என்ன பக்தி தொண்டு, தூய பக்தி தொண்டு இருக்கு, வித்தியாசம் இருக்கு. சும்மா பக்தி பண்றேன் நீ நிறைய பேர் நாங்களும் பக்தர்கள் தான், நாங்களும் பக்தி பண்றோம். யா வெல்கம், கிருஷ்ணா வரவேற்கிறாரு. பேசுனது ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி சப்பரதர்ஷனம். அவங்க 4 பேரும் நல்லவங்க. கோயிலுக்கு வருவாங்க, பகவானை தரிசனம் பண்ணுவாங்க, பிரசாதம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்ல விஷயம். இது பக்தி. அப்புறம் பக்தியை சேவையா பண்றவங்க. சரி, நான் கோயில போய் ஏதாவது சேவை பண்ணணும். நான் இன்னைக்கு பேசிட்டு இருந்தப்போ என்னுடைய லைஃப்ல எக்ஸாம்பிள் நான் முதல்ல கோயிலுக்கு போனேன். அப்ப பக்தி செய்ய ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அந்த பக்தி சேவையா மாறிச்சு. சோ பக்தி தொண்டுங்கிறதே பிரபுபாத் தான் சொல்லி கொடுக்குறாரு. டிவோஷனல் சர்வீஸ். அதுக்கு முன்னாடி டிவோஷனல் சர்வீஸ்ங்கிற ஒரு வேர்டு பிரபுபாத் முன்னாடி நீங்க பார்க்க முடியும். பக்திங்கிற வார்த்தை தான் இருக்கு. பக்தி தொண்டுன்னு பிரபுபாத் சொல்லி டிவோஷனல் சர்வீஸ் அவர் புஸ்தகத்துல மட்டும்தான், பிரபுபாவுடைய புஸ்தகத்துல மட்டும்தான் டிவோஷனல் சர்வீஸ் பக்தி தொண்டு. சோ பக்தினா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? பகவானுடன் மனதார ஒத்துழைப்பவனாக மாறுவதே பகவானின் பக்தி தொண்டில் நுழைவதற்கான முதல் தகுதி. இங்க ஒரு கிருஷ்ணா கோயில் இருக்கு, இங்க கிருஷ்ணா தரிசனம் கொடுக்குறாரு, இங்க போனா அவரை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு கிருஷ்ணாவுடைய அவதாரம் நமக்கு தான், நமக்கு தரிசனம் கொடுக்கிறது தான், நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தான். இந்த கட்டுண்ட ஜீவாத்மா, பந்தப்பட்ட ஆத்மாவை விடுவிக்கிறதுக்கு தான் பகவான் வந்திருக்காரு அப்படிங்கிறது கிருஷ்ணாவுடைய திட்டம். கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னது? எப்படியாவது ஜீவாத்மா விடுவிக்கணும். சோ காரணமற்ற கருணையால பகவான் தோன்றி இருக்காரு. அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு வர்றவங்க பக்தி தொண்டர் நுழையிறதுக்கு தகுதி உள்ளவங்க. குவாலிபிகேஷன் அப்பதான் வருது. குவாலிபிகேஷன் தகுதி. ரெண்டாவது என்னது? அவர் சேவை பண்ண ஆரம்பிக்கிறார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ஜபம். அப்ப நாம ஜபம், சாண்டிங், அது ஒரு சர்வீஸ், ஜப சேவை. அப்புறம் கோயில்ல பிரசாதம் பரிமாறுவது, பிரசாதம் தயாரிக்கிறது, இந்த மாதிரி சேவையில் ஈடுபடாது. பாவத்தை படிக்கிறது, பாவத்தை கேட்கறது, உடலால செய்யக்கூடிய சேவை, மனதால செய்யக்கூடிய சேவை, புத்தியால செய்யக்கூடிய சேவை, அதான் பக்தி சேவை, பக்தி தொண்டு. உடலால செய்யக்கூடிய சேவை, கோயிலை கூட்டி பெருக்கிறது, பாத்திரங்கள் கழுவுவது, கோயிலை சுத்தம் செய்வது, சமைக்கிறது, பூ கட்டுறது, இதெல்லாம் புலன்களுக்கான சேவை. மனதுக்கான சேவை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. அப்ப அது மனதுக்கான சேவை. புத்திக்கான சேவை பகவத்கீதா, பாகவதம். இப்படி புலன்கள், மனம், புத்தி மூன்றையும் பக்தி தொண்டில் ஈடுபடும். புலன்கள், மனம், புத்தி மூணையும் பக்தி தொண்டில் ஈடுபடும். இப்ப என்ன ஆகும்? முதல்ல பக்தி கோயிலுக்கு வர ஆரம்பிச்சது, பக்தி தொடங்குச்சு. செகண்ட் அது பக்தி தொண்டா மாறுது. நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல கோயிலுக்கு போக ஆரம்பிச்சோம், அப்புறம் அங்க சேவை பண்ண ஆரம்பிக்கும். இந்த சேவையில் நான் பக்குவம் ஆகும்போது எனக்கு தூய பக்தி தொண்டு சாத்தியம். தொடர்ந்து சேவையை சிரத்தையோடு பண்ணிட்டே வரும்போது, நேற்று பேசணும் இல்லையா பலிமராஜ கதையில, 2 சித்தி, ஒன்னு சாதனா சித்தி, இன்னொன்னு கிருபா சித்தி. பலிமராஜா கிடைச்சது கிருபா சித்தி. கிருபா மீன்ஸ் கருணை. கருணையால பலிமராஜுக்கு தூய பக்தி தொண்டு. கிருஷ்ணனுடைய கருணையால பலிமராஜாவுக்கு தூய பக்தி தொண்டு கிடைச்சது. சோ நமக்கு எப்படி கிடைக்குது? குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லகா பீஜா.
இங்கேயும் குரு கிருஷ்ணா 2 பேரோட கருணையால் பக்திங்கிற விதை கிடைக்குது. சோ நம்ம என்ன பண்றோம்? நம்ம சாதனா பக்தி, சாதனா பக்தினாலே பிடிக்காத விஷயத்தை பயிற்சி பண்றது. பிடிக்காது, அதிகாலை எழுந்திரிக்க பிடிக்காது, சாண்டிங் பண்ண பிடிக்காது. நிறைய பேர், நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். பிரபு சேவை நல்லா பண்றாங்க பிரபு, சாண்டிங்கே பண்ண மாட்டேங்கிறாரு, மாலையே தொட மாட்டேங்குது. ஆனா என்ன சேவை கொடுத்தாலும், என் பையனுக்கு என்ன சேவை கொடுத்தாலும் பண்ணுவான் பிரபு, ஆனா சாண்டிங்கே பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா மனசுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. மனசு ஒத்துக்க மாட்டேங்குது சாண்டிங் பண்ணு, ஆனா சேவை நல்லா பண்ணுவாங்க. சிலர் பூ கட்டுவாங்க, சிலர் சமைக்கிறாங்க, இந்த மாதிரி பல்வேறு சேவையில் ஈடுபடுவாங்க. ஆனா சாண்டிங் பண்ண சொல்லுங்க பிடிக்காது. ஓ சாண்டிங்கா, அது அதான். ஆனா சாதனா பக்தியில பண்ணிதான் ஆகணும், ஜெபம் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அதுதான் பிரதானம். நம்ம இயக்கத்துக்கே ஹரே கிருஷ்ண இயக்கம் தான் பேரு. ஏன்? இந்த மகாமந்திரம் தான் பிரதானமே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே. இந்த சாண்டிங் பண்ணாம ஒருத்தரால பக்தியோட ஆழத்துக்கு போக முடியாது. இது எப்படின்னா நீச்சல் அடிக்கிற மாதிரி. நீச்சல் தெரியாம கடலுக்குள்ள குதிச்சு முத்து எடுக்க முடியுமா? சரி, இப்போ நான் ஒரு முத்து எடுத்து கிருஷ்ணருக்கு ஒரு மாலை பண்ணேன். ஒரிஜினல் முத்து எடுத்துட்டு கிருஷ்ணருக்கு மாலை பண்ணேன். அந்த ஒரிஜினல் முத்து எடுத்து கிருஷ்ணருக்கு மாலை பண்ணணும்னா, நான் எனக்கு நீச்சல் தெரியுது, கடலுக்குள்ள போய் எடுத்துட்டு வரணும். இல்ல நீச்சல் தெரிஞ்சவங்க கூட போய் அதை பர்ச்சேஸ் வாங்கிட்டு வரணும், அதுக்கான ஆளை பிடிச்சு வாங்கிட்டு வரணும். சோ அதே மாதிரிதான், அதே மாதிரிதான் எனக்கு தூய பக்தி தொண்டு கிடைக்கணும்னா அதான் முத்து. தூய பக்தி தொண்டு முத்து. அந்த முத்து எனக்கு கிடைக்கணும்னா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நீச்சல் எனக்கு தெரிஞ்சது, நீந்த கத்துக்கணும். இப்படி நீந்த கத்துக்கிட்டாதான் பக்திங்கிற சமுத்திரம். பக்தி ஒரு பெரும் கடல். அந்த கடல்ல எவ்வளவு ஆழத்துல போனாலும் அது போயிட்டே தான் இருக்கு. கடலினுடைய ஆழத்தை கண்டவர் யாரா இருக்காங்களா? கடலை அளந்தவங்க. கடல் இவ்வளவு பரப்பளவு, இவ்வளவு ஆழம், ரொம்ப கஷ்டம். வானத்துக்கு எல்லை உண்டா? வானத்துக்கு இவ்வளவு எல்லை இருக்கு, இவ்வளவு சுற்றளவு, இவ்வளவு நீள, இவ்வளவு அகலம். அந்த மாதிரிதான் சமுத்திரம், ஆழம் காண முடியாத சமுத்திரம், பெரும் கடல். பக்தி சாகரம். பக்திங்கிறது ஒரு சாகரம், கடல். அதுல மேல நீச்சல் பண்ணிக்கிட்டே இருந்தா நீந்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் மேல. நிறைய பேர் அப்படிதான் பண்றோம். நிறைய பேர் என்ன பண்றோம்? மேலேயே நீந்திக்கிட்டு இருக்கிறோம், அலை நம்மளை தள்ளிட்டு போயிடும். அதுல மாயாவுடைய அலை இருக்கு. கடல்ல அலை அடிக்கும். அலை என்ன பண்ணும்? ஒரு ஆளு கொண்டு தள்ளிடும். எப்பேற்பட்ட யானையை தூக்கி கடல்ல போட்டாலும் யானை ஃபுட்பால் மாதிரி வாஷ் அவுட் ஆயிடும். இல்லையா? ஒரு பெரிய யானையை தூக்கி கடல்ல போட்டால் என்ன பண்ணும்? கடல் அலை கொண்டு கரையில தூக்கி போட்டு, அவ்வளவுதான். அதே மாதிரி எப்பேற்பட்ட நீச்சல் வீரனை கொண்டு போய் கடல்ல போட்டாலும் அவனை நீந்தி வர முடியாது. நீச்சல் அவன் கோல்டு மெடல் வாங்கியிருக்கலாம் ஒலிம்பிக் போட்டியில போய் அந்த கேம்ல அவர் கோல்டு மெடல் வாங்கியிருக்கலாம். ஓ, ஐ ஆம் த கோல்டு மெடலிஸ்ட் ஒலிம்பிக். ஸோ என்ன மிடில் ஆஃப் த ஓஷன்ல போடுங்க, நான் நீந்தி வந்துருவேன். என்ன நடுக்கடல்ல போடுங்க, நான் நீந்தி வந்துருவேன். நோ, சான்ஸே இல்லை. அப்ப நம்ம யாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட பலசாலியா இருந்தாலும், எப்பேற்பட்ட புத்திசாலியா இருந்தாலும் முடியாது. அப்ப என்ன வழி இருக்கு? மகாஜனோ எனக்கு சம்பந்தம், ஆச்சாரியருடைய அடிச்சோட்டே பின்பற்றும். சோ என்னுடைய அறிவை கொண்டோ, என்னுடைய முயற்சி கொண்டு அடைய நல்ல தூய பக்தி தொண்டு. தூய பக்தி தொண்டு என்னுடைய அறிவுனாலேயோ, என் முயற்சினாலேயோ, இல்ல என்னுடைய தபத்தினாலேயோ, கற்பனையாலேயோ அடையக்கூடியதல்ல. அனுசீலனம் பக்தி உத்தமா. தூய பக்தருடைய வழிகாட்டுதல்ல பக்தி தொண்டு பயிற்சி பண்ணும். பயிற்சி இருக்கு, நம்ம தான் பயிற்சி பண்றோம். ஆனா யாருடைய வழிகாட்டுதல்ல? தூய பக்தருடைய வழிகாட்டுதல். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால பிரபுபாதர் இங்க சொல்றாரு பகவானின் உன்னதமான பக்தி தொண்டில் ஏற்கனவே ஈடுபட்டு உள்ளவர்களோடு ஒருவன் தன்னிச்சையுடன் ஒத்துழைக்க வேண்டும். வாலண்டியரா போய் அக்செப்ட் பண்ணுவான், அசோசியேஷன்.
யாருடைய அசோசியேஷன்? பகவானுடைய தொண்டில், பகவானுடைய சேவையில் ஏற்கனவே ஈடுபட்டுள்ளவர்களோடு ஒரு தன்னிச்சுடன் ஒத்துழைக்க வேண்டும். இதன் மூலமாக எதிர்கால சாதகன் பக்தி தொண்டு முறைகளை படிப்படியாக கற்று பௌதிக சகவாசத்தின் களங்கத்திலிருந்து விடுபடுகிறார். தூய்மையடைய செய்யும் இத்தகைய முறை வருங்கால சாதகனை ஆழ்ந்த நம்பிக்கையில் நிலைபெற செய்து அத்தகைய பக்தி தொண்டுக்குரிய உன்னத சுவையின் படிக்கு அவனை படிப்படியாக உயர்த்துகிறது. இப்படியாக பகவானின் பக்தி தொண்டுக்குரிய உண்மையான பற்றி அவர் பெறுகிறார். அப்பதான் உண்மையான அட்டாச்மெண்ட், ரியல் அட்டாச்மெண்ட். எப்ப எனக்கு பக்தி தொண்டு மேல பற்றுதல் வரும்? தூய பக்தருடைய சகவாசத்தில் இருக்கும்போது. திருப்பி அதே அனாலஜி தான், அதே ஓமை. என்ன ஓமை? நான் முத்துக்குளிக்கனோட சங்கம் வச்சுக்கிட்டேன். முத்துக்குளிக்கனோட சங்கம் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு ஒரிஜினல் முத்து கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க முத்து குளிக்கிறவங்க. இல்லாட்டி போலி முத்துக்களால் எனக்கு கவரப்பட்டு, போலி முத்துக்களால கவரப்பட்டு எனக்கு ஒரிஜினல் முத்து கிடைக்காம. அதே மாதிரிதான் நான் தூய பக்தருடைய சங்கத்துல வரும்போது ஏற்கனவே அவங்க தூய பக்தி தொண்டு பயிற்சி பண்றதுனால, அத்தகு பக்தருடைய சகவாசத்தினால அப்ப என்ன பண்ணணும்? நாம வாலண்டியரா அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்ற ப்ரோப்பர் பியூர் டிவோட்ஸ் அசோசியேஷன். பக்தர் சங்கத்தை ஒரு தனிச்சையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும். அப்போ எனக்கு பக்தியினுடைய ஆழம் காணணும்னா, நான் தூய பக்தி தொண்டு அடையணும்னா யார் யார் கூட ஒத்துழைக்கணும்? முதல்ல பகவானோட ஒத்துழைக்கணும், ரெண்டாவது தூய பக்தரோட ஒத்துழைக்கணும். எஸ். சோ கிருஷ்ணா, ஓ கிருஷ்ணா, நான் ஒரு பாவி, எனக்கு தூய பக்தி தொண்டுங்கிறது ஒரு கஷ்டமான ஒண்ணுதான். ஏன்னா என் வாழ்க்கை பூரா பௌதிக களங்கமா நிறைந்தது, பௌதிக களங்கம் நிறைந்தது. இந்த பௌதிக களங்கம் நிறைந்த வாழ்க்கையில எனக்கு தூய பக்தி தொண்டு சாத்தியம் இல்லதான். ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கருணை இருந்தா எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு பகவானோட ஒத்துழைக்கணும். அதுக்கப்புறம் தூய பக்தர், ஓ குருதேவா, ஓ ஆச்சாரியரே, என்னை எப்படியாவது எனக்கு தூய பக்தி தொண்டு கொடுங்க, நீங்க தான் தர முடியும், ஏன்னா நீங்க கிருஷ்ணருக்கு பிரியமானவர் அப்படின்னு ஆச்சாரியரோட ஒத்துழைக்கணும். இந்த ரெண்டு ஒத்துழைப்பு இல்லைன்னு சொன்னா நமக்கு தூய பக்தி தொண்டு கிடைக்காது. இந்த ரெண்டு ஒத்துழைப்பு நம்ம பண்ணலைன்னா அதான் குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்திலதா பீஜா. குருவுடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை. சோ இங்க நாரத முனிவர் சிறந்த உதாரணம். அவருக்கு ரெண்டுமே இருக்கு. நாரத முனிவருக்கு அவருடைய ஆச்சாரியர் பிரம்மாவுடைய கருணை இருக்கு, இந்த அம்சாவதாரம் கிருஷ்ணாவுடைய கருணை இருக்கு. சோ பிரம்மாட்டிலிருந்து நாரதர் வியாதி ஞானத்தை பெற்றுக்கிறாரு. இங்க அம்சாவதாரமா பகவானே சொல்றாரு. சோ பாருங்க, 2 in 1. என்ன ஆயிடுச்சு? நாரத முனிவருக்கு ரெண்டு சைடும் பிளஸிங், ஆசீர்வாதம். இதுதான் நமக்கு வேணும். நாரதருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி எனக்கு சைதன்யமாவுடைய கருணை வேணும், சைதன்யமாவுடைய பரம்பரையில வரக்கூடிய ஆச்சாரியருடைய கருணை வேணும், குரு ஆன்மீகருடைய கருணை வேணும். இந்த ரெண்டும் இருந்தாதான் நான் சரியான பயிற்சி எடுத்துக்கும் போது என்ன சொல்ற புரோபா ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. புரோபா என்ன சொல்றாரு? எப்போ திடமான நம்பிக்கை வருது? இந்த மாதிரி கிருஷ்ணாவுடைய கருணை, குருவுடைய கருணை, அதுல நான் பக்தி தொண்டை பயிற்சி பண்ணும்போது எனக்கு திடமான நம்பிக்கை ஏற்படும். அப்போ ஆனந்தத்தின் பரவச நிலைக்கு அவரை உயர்த்துகிறது. இந்நிலையில் உன்னத அன்பனும் நிலைக்கு முந்திய நிலையாகும். பாவா ஸ்டேஜ். பாவா ஸ்டேஜ் பாவ நிலைக்கு எப்ப போக முடியும்? முதல்ல சாதனா பக்தி ஒழுங்கா பண்ணாத பாவ நிலைக்கு போகணும். சாதனா பக்தி ஒழுங்கா பண்ண பாவ நிலைக்கு போக முடியாது. அதுக்கு அடுத்ததுதான் பிரேமா. பிரேம நிலைக்கு முந்தின ஸ்டேஜ். அதான் இங்க ப்ராப்பர் சொல்றாரு. உன்னதமான அன்பின் நிலைக்கு முந்திய நிலை. உன்னதமான அன்புறது பியோர் டிவோஷன், பிரேமம். அந்த பிரேமங்கிற தளத்துக்கு முன்னாடி பாவம். அந்த பாவங்கிற தளத்துக்கு முன்னாடி இப்படி ட்ரேஸ் பண்ணி கீழே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆதோ ஸ்ரத்தா.
ஆதோ ஸ்ரத்தா. முதல்ல நம்பிக்கை வேணும். ஓ, இங்க போனா பகவானை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இங்க ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்கு, நம்ம போலாம் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல வேணும். அந்த நம்பிக்கை எப்போ உறுதியாகும்? தத சாது சங்கம், அங்க போனா பக்தர் சங்கம் கிடைக்கும். ஓ, இங்க வந்து கிருஷ்ண பக்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம், நீங்க என்ன பண்றீங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் நம்ம எல்லாரோட வாழ்க்கையில் நடந்தது. இங்க இருக்கிற எல்லார் வாழ்க்கையில என்ன நடந்தது? முதல்ல இஸ்கான் டெம்பிள் ஒண்ணு இருக்கு. ஓ, இஸ்கான் ஒண்ணு. என்னது இஸ்கான்? வாட் இஸ் இஸ்கான்? இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். அங்க போனோடனே அங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அடுத்த கேள்வி. அதோ ஸ்ரத்தா. அங்க போனோடனே பக்தர்கள் சங்கம் கிடைக்குது. தத்த சாது சங்கா. சாது சங்கம் வந்தது என்னது? என்ன நீங்க இங்க என்ன பண்றீங்க இந்த கோயில்ல? நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இந்த கோயில்ல என்ன பண்றீங்க? அங்க வந்து நாங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம். தென் பஜனை கிரியா. பஜனை கிரியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாது சங்கத்துல வராம பஜனை கிரியா ஸ்டார்ட் ஆகுது. சாதுக்கள் தான் சொல்லி தராங்க எப்படி ஹரே கிருஷ்ணா மந்திரம். நமக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? இன்னைக்கு இஸ்கான்ல இருக்கிற எல்லா பக்தருக்கும் யார் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி கொடுத்தாங்க? பக்தர்கள் தான் சொல்லி. அதனாலதான் பிரபுபா நீங்க சொன்னாரு, என்ன சொன்னாரு? பகவானின் உன்னதமான பக்தி தொண்டில் ஏற்கனவே ஈடுபட்டுள்ளவர்களோடு ஒருவன் தன்னிச்சையாக ஒத்துழைக்க வேண்டும். அங்க போனோடனே அங்க இருக்கிற சாதுக்களை பார்த்து, என்ன பண்றீங்க நீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன நடக்குது? அப்ப அவங்க சொல்லுவாங்க, நாங்க வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்றோம், நாங்க பகவத்கீதா பாகவதம் படிக்கிறோம், பிரபுபாதர் இந்த நூற்றுக்கணக்கான புஸ்தகம் எழுதியிருக்காரு. அப்ப என்ன பண்ணுவாங்க? நம்ம கூட்டு உட்கார வச்சு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இதை வந்து ஒரு தனிச்சையா ஒத்துழைக்க வேணும்னு சொல்றாரு. எதுக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? இதெல்லாம் பண்ணாம ஒத்துருக்கு பாவ நிலை வராது. சோ பாவ நிலைக்கு முன்னாடி சாதனா பக்தி வேணும். சாதனா பக்தி கொஞ்சம் கஷ்டம்தான். இஷ்டம் இருக்காது, இஷ்டம் இல்லாம பண்றதுதான். ஆனா அது ஒரு நாள் கூட ஓய்வு இல்லையா? தினமும் காலையில எந்திரிக்கணுமா? தினமும் ஹரே கிருஷ்ணா சொல்லணுமா? தினமும் குளிக்கணுமா? தினமும் சமைக்கணுமா? வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? தினமும் சமைக்கணுமா? 4 நாள் ஹோட்டல்ல போய் சாப்பிடும். ஆனா ஹரே கிருஷ்ணா பக்தர் ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியும். எங்கேயாவது கோவிந்தா ரெஸ்டாரண்ட் இருந்தா சாப்பிடலாம். இஸ்கான் டெம்பிள்ல போனா சாப்பிடலாம். கோவிந்தா ரெஸ்டாரண்ட் தான் சாப்பிடலாம், நம்முடைய பிரசாதம். ஆனா மக்களுக்கு வந்து என்னன்னா, ரொட்டீனா ஒரு விஷயத்த பண்றதுக்கு மனசு ஒத்துக்காது. இது என்ன தினமும் பண்ணணுமா? சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனத்தை கைவிட்டாதான் பக்தி சுலபமாகும். எப்ப பக்தி ஆலசிய பக்தி சுலபம். எப்ப பக்தி ஒத்துக்கு சுலபமாகும்? சோம்பேறித்தனத்தை கைவிடும். சோம்பேறித்தனத்தை கைவிடும். சரி, அப்ப என்னாச்சு? எனக்கு அங்க இஸ்கான் கோயில்ல வந்த உடனே, ஓ, இங்க பக்தர்கள் ஹரே கிருஷ்ணா சொல்றாங்க. உடனே நம்ம கையில ஒரு ஜெப மாலை கொடுக்குறாங்க. நீங்களும் ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க, தினமும் ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்க, ஒரு மாலை சொல்லுங்க. இப்படிதான் நம்மகிட்டயும் சொன்னாங்க. தினமும் ஒரு ஒரு மாலை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க. ஓகே, நம்மளும் சொல்ல ஆரம்பிச்சோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. இப்ப என்னாச்சு? ஆதோ ஸ்ரத்தா, அத சாது சங்கா, அத பஜனை கிரியா. இந்த பஜனை கிரியா பண்ண ஆரம்பிச்ச உடனே அனர்த்த நிவர்த்திஷா, இதயத்துல அனர்த்தங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், குப்பைகள் எல்லாம் வெளியே போகுது. வீடை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சு என்ன ஆகும்? வீடை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சு குப்பையெல்லாம் வெளியே போகும். தண்ணி ஊத்தி கழுவி ஃபர்ஸ்ட் குப்பையெல்லாம் ஒட்டடையெல்லாம் அடிச்சு, ரொம்ப நாளா கிளீன் பண்ணல, அழுக்கு நிறைய இருக்கு. ரொம்ப நாளா சுத்தம் பண்ணாத இதயத்துல வீட்டுல அழுக்கு ரொம்ப. அதே மாதிரிதான் ரொம்ப நாளா சுத்தம் பண்ணாத ஒரு வீடு இது எப்படி இருக்குன்னா, நான் நேர்ல பார்த்தது இல்ல, சினிமால எல்லாம் பார்த்திருக்கேன். ஒரு பால் அடிஞ்ச அரண்மனையை காய்ப்பாங்க, பால் அடிஞ்ச பங்களா, அதை சுத்தம் பண்ணாம அங்கங்க ஒட்டடை, வவ்வால்லாம் வவ்வால்லாம் பறக்கும். வவ்வால் பறக்கும், பாம்பு வரும், அங்க ஒட்டடையா இருக்கும், வெளிச்சம் இருக்காது, இருள் சூழ்ந்து இருக்கும், அழுக்கு படிஞ்சிருக்கும். என்னாச்சு? ஏன் காரணம்? அந்த அரண்மனை, அந்த வீடு ரொம்ப நாளா பூட்டி போட்டு. இப்போ அதுல நான் குடி போகணும். அப்புறம் என்ன பண்ணும்? முதல்ல கிளீன் பண்ணும். அப்ப எப்படி மெனக்கெட்டு கிளீன் பண்ணும்? சும்மா அப்படி மேலாப்ல கிளீன் பண்ண முடியும்? சும்மா மேலோட்டமா சுத்தப்படும், மெனக்கெட்டு சுத்தப்படுத்து. உடலை வருத்தி
அதை வந்து ஒட்டடையில அடிச்சு, அதான் மார்ஜனம்ங்கிறது. மார்ஜனம்னா சுத்தப்படுத்துறது. சைதன்ய மகாபிரபு சொன்னாரு குண்டீச்சா மார்ஜனம். அந்த கோயிலை சுத்தப்படுத்துறது மூலமா எப்படி நம்ம இதயத்தை சுத்தப்படுத்துறதுன்னு சைதன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்தாரு. அது பெரிய பிலாசபி ஆக்சுவலி. குண்டிச்சா மார்ஜனம் படிக்க ஒரு லீலை மாதிரிதான் இருக்கு. சைதன்ய மகாபிரபு வந்து தன் சகாக்களோட போனாங்க. அங்க வந்து முதல்ல கூட்டினாங்க, அப்புறம் ஒட்டடையெல்லாம் அடிச்சாங்க, அப்புறம் கூட்டினாங்க, குப்பையெல்லாம் சேர்த்தாங்க, அப்புறம் கிளீன் பண்ணாங்க, தண்ணி ஊத்தி கழுவுனாங்க. இது லீலா. பட் அதுக்கு பின்னாடி பக்தி சித்தாந்த மகராஜ் நிறைய தத்துவம் சொல்றாரு. அந்த லீலையில பாருங்க, தான் ஆச்சாரியர். ஏன் ஆச்சாரியோட அடிச்சு விட்டு பின்பற்றணும்? இந்த அனர்த்தங்கள்லாம் என்னன்னு ஒரு லிஸ்டே போட்டிருக்கு. நம்ம இதயத்துல ஒரு அனர்த்தங்கள், ஒரு வீட்டுல ஒட்டடை, தூசி, குப்பை, கூலம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இதயத்துல தேவையில்லாத அனர்த்தங்கள், பௌதிக ஆசை, புலன்பத்துல பற்றுதல், அப்புறம் வந்து பிரம்மத்தோட கலக்கிறது, பரமாத்மா அடையிறது, இந்த மாதிரி பல்வேறு அனர்த்தங்கள், இதெல்லாம் போனாதான் பக்தி உதயமாகும். இந்த அனர்த்தங்களை வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் பக்தி உதயமாகாது. பொய், அகங்காரம், இந்த 6 அழுக்குகள், காமம், கோபம், பேராசை, இந்த மாதிரி ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காரு சைத்தன்ய சரிதாமிரத மத்திய லீலையில. குண்டிச்சா கோயில் சுத்தப்படுத்துறதுல பக்தி சித்தாந்த மகாராஜ் ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காரு, என்னென்ன அனர்த்தங்கள் இதயத்துக்குள்ள இருக்கு. பக்தரிடம் குற்றம் காண்பது, குறை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வந்து அவதூறு பேசுறது, அப்புறம் வந்து பக்தியோட மற்ற மார்க்கத்தை விரும்புறது, ஞான மார்க்கம், யோக மார்க்கத்து மேல பற்றுதல் கொள்றது, அப்புறம் பௌதிக விஷயங்களை பற்றுதல் கொள்றது, இதெல்லாம் அனர்த்தம். இதெல்லாம் போகும். இது எப்போ போக ஆரம்பிக்குது? இதெல்லாம் எப்போ அனர்த்த நிவர்த்தி? பஜனை கிரியா பண்ணும்போதுதான். சோ பஜனை கிரியாவை நான் ஒழுங்கா பண்ணல, இந்த அழுக்கு நான் மேல இருந்த மாதிரி பண்றேன். ஹரே கிருஷ்ணா பந்திரமா, ஓகே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படி சொல்லி விட்டேன். சும்மா மேல இருந்த மாதிரி. அத வந்து ஆள் இங்கதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? எப்படி எப்படி வந்து பிரம்மா சொல்றாரு நாரதர்ட்ட, உன்னுடைய ஆழ்ந்த பக்தி தொண்டு, உன் பக்தி தொண்டின் ஆழத்தை கண்டு பெரும் திருப்தி அடைந்தார் பகவான். ஓ, இங்க ஒரு பக்தர் கடும் முயற்சி பண்றாரு, அதுல பகவான் திருப்தி அடையுது. ஓ, இவரா சும்மா கடனுக்கு பண்றாரு, ஓகே ஓகே இல்லையா? இப்போ பகவானுக்கு சமைக்கிறோம். சமைக்கும் போது எந்த மனநிலையோட சமைக்கிறோம்னு. ஓ ராதாராணி, எனக்கு கிருஷ்ணாவுக்கு சமைக்கிற தகுதி கிடையாது, நான் ஒரு பாவாத்மா, நான் வீழ்ந்த ஆத்மா, கிருஷ்ணாவுக்கு சமைக்கிறதுக்கு எனக்கு என்ன அருகதை யோகிதை இருக்கு, நான் ரொம்ப கீழ்நிலையானவன், நீங்க தான் கிருஷ்ணருக்கு சமைக்கிறவங்க, அதனால நீங்க நீங்க தான் கிருஷ்ணருக்கு சமைக்க போறீங்க, நான் வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ண போறேன். உண்மையில சொல்ல போனா உங்களுக்கு அசிஸ்ட் பண்ற தகுதி கூட எனக்கு கிடையாது. ஆனா நீங்க கருணையோட என்னை கிருஷ்ணாவோட சேவையில் ஈடுபடுத்துறீங்க, அதனால இன்னைக்கு என்ன போவா தயாரிச்சாலும் நீங்க தான் அதை பண்றீங்க, நான் உங்க கருவிதான். அந்த மனோபாவத்துல பக்தியா பிரேச்சதி பக்தி உபகிருதம், ததகம் பக்தியா பிரேச்சதி ததகம் பக்தி உபகிருதம். 2 தடவை பக்தி. ஒரு தடவை பக்தியோட சொல்ல கிருஷ்ணா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரியதாத்மன். அஸ்னாமி பிரியதாத்மன், அன்போட, பக்தியோட, பக்தி மனோபாவத்தோட, கவனமா கிருஷ்ணருக்காக பண்றோம், கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா கிருஷ்ணா அதோட ஆழத்தை பாக்குறேன். கிருஷ்ணா வந்து எவ்வளவு வெரைட்டின்னு பாக்கல, அதோட ஆழத்தை தான் பாக்குறேன். ஓ, இன்னைக்கு வந்து எனக்கு இந்த இலையில சாதம், கூட்டு, பொரியல், வடை, பாயசம் இதெல்லாம் இருக்கா? பாசுபதி அரிசி போட்டு பண்ணிருக்காங்களா? அதுல குங்குமப்பூ எல்லாம் போட்டிருக்காங்களா? அதுல முந்திரி திராட்சை எல்லாம் போட்டிருக்காங்களா? இது பாக்குறது இல்ல கிருஷ்ணா. அந்த ஒரு பதார்த்தத்திலும் நம்முடைய பக்தியோட ஆழம் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். அந்த பதார்த்தங்களை கண்டு கிருஷ்ணா திருப்தி அடைகிறது இல்லை, அது அவருக்கு தேவையே இல்லை. ஏன்னா அவர் தண்ணியில் திருப்தி அடைவர், ஆத்மாரா. கிருஷ்ணா வந்து தண்ணியில் திருப்தி அடைவர். அதனால அந்த பதார்த்தத்தை சாப்பிட்டு கிருஷ்ணா திருப்தி அடையணும்னு அவசியம் இல்லை. ஆனா எதுல திருப்தி அடைகிறாருங்க? நம்ம பக்தியோட ஆழத்தை கண்டாத திருப்தி அடைவார். ஓ, இந்த பக்தர் ரொம்ப சிரத்தையோட பண்றாரு, ரொம்ப ஆர்வமா பண்றாரு, ரொம்ப உற்சாகமா பண்றாரு, ரொம்ப போக்கஸ்டா இருக்காரு, ரொம்ப கவனமா இருக்காரு, அபராதம் பண்ணக்கூடாதுன்னு கவனமா இருக்காரு, ரொம்ப சிரத்தையோட பண்றாரு,
முழு ஈடுபாடோட பண்றாரு, முழு முயற்சி எடுக்கிறாரு. எவ்வளவு தொந்தரவு வந்தாலும் அதுல கிளர்ச்சி அடைகிறது இல்ல. இதுதான் பக்தியோட ஆழம். கிருஷ்ணா எதை மெஷர் பண்றாரு? கிருஷ்ணா ஒரு பக்தனுடைய பௌதிக வசதியை மெஷர் பண்றது இல்ல. இவன் உயர்ந்தவனா, தாழ்ந்தவனா, ஏழையா, பணக்காரனா, அது இல்ல. இவன் எவ்வளவு கொண்டு கொடுத்திருக்கான், அது இல்ல. இவனுடைய பக்தியினுடைய ஆழம் என்ன? இந்த பக்தருடைய பக்தியின் ஆழம் என்ன? அந்த ஆழத்தை அனுசரிச்சு பகவான் அனுகிரகம் பண்றார். ஏதாமா பிரபத்தியந்தே தாஸ்ததேவஜா. நான் ஒருவர் பகவானிடம் சரணடைவதற்கு ஏற்றாற் போல பகவான் அவருக்கு அருள்பாலிக்கும். அப்போ நான் பக்தியில ஆழத்துல போகும்போதுதான் கிருஷ்ணன் என்கிட்ட ஓகே வெரி குட் அப்படி திருப்தி அடைகிறார். ஆனா இதுல என்ன பியூட்டினா, ஒரு அழகு என்னன்னா, பக்தன் திருப்தி அடையிறதே இல்லை. பக்தனுக்கு என்ன பண்ணாலும் நான் ஒண்ணுமே பண்ணல. நீங்க நிறைய பக்தர்கிட்ட பேசி பாருங்க. நம்ம எங்கேயாவது வெளியில போவோம், ப்ரோக்ராம்க்கெல்லாம் போகும்போது அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, பிரபு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நாங்க பக்தியில ஒண்ணுமே பண்றது இல்லை. ஆனா பார்த்தா பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பக்தர்களை உருவாக்கி இருப்பாங்க, நிறைய சேவை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சொல்றது என்ன சொல்றாங்க, நாங்க ஒண்ணுமே. அப்ப என்னது, அவங்களுக்கு அதுல திருப்தி ஆகல, திருப்தி அடைய முடியாது. கிருஷ்ண பக்தியில யாருமே முழு திருப்தி அடைய முடியாது. ஏன்னா அது முத்து எடுக்கிற மாதிரி ஆழம் ஆழம் போய்கிட்டே இருக்கு. அதுல ஆனந்தம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனந்தாம்பதி வர்தனம், ஆனந்தம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் ஒரு பக்தர் நிறைவடைவதே இல்லை. அது அர்ஜுனன் சொல்றாரு, விஸ்தேர் ஆத்மநாத் யோகம் விபூதிம் ச ஜனார்தனா ஊய கதைக திருப்திக்கு சொல்வதோ நாஸ்திமே அமிர்தம். நான் நிறைவடைவே கலைப்படைவே இல்லை, மேலும் மேலும் சொல்லுங்க. கிருஷ்ணா பத்தி கேட்கறதுக்கு அர்ஜுனன் ஆவல் காண்கிறேன், பேசுறதுக்கு சுகதேவ கோஸ்வாமி ஆவல் காண்கிறார், பரீட்சித் கேட்கறதுக்கு ஆவல். அப்போ அந்த பக்தர் நிறைவடையவே இல்லை. அதான் அதுல பியூட்டி. அந்த நிலை எப்போ வரும்? அந்த நிலை எப்போ வரும்னா, இந்த சாதனா ஒழுங்கா பண்ணதவர், என்னுடைய சாண்டிங், என்னுடைய சேவா, இதெல்லாம் ஒழுங்கா பண்ணும்போது என்ன ஆகும்? அனர்த்தங்கள்லாம் போகும். இந்த அனர்த்தங்கள்லாம் போகணும். இந்த அனர்த்தம் போனாதான் என்ன வருது? நிஷ்டா. நிஷ்டா மீன் உறுதி. நிஷ்டா நிஷ்டா. அப்போ அத்தகு பக்தனை எந்த சூழ்நிலையும் யாரால அசைக்க முடியாது. பிரகலாதரை போல உறுதியாயிடு, துருவரை போல, துருவர், பிரகலாதர், அம்பரீஷ், பரீட்சித்து. ஏன் இவங்களுக்கு உறுதி? பக்தியிலேயே உறுதி. ஏன்னா அவங்க அனர்த்தங்களே கிடையாது. அவங்க செயல்ல அனர்த்தமே கிடையாது. ஏன் அனர்த்தம் கிடையாது? பஜனை கிரியா பர்ஃபெக்டா பண்றாங்க. எப்படி பஜனை கிரியா பர்ஃபெக்டா பண்றாங்க? தூய பக்தருடைய சங்கம் எடுத்துக்கிட்டாங்க. தூய பக்தர் சங்கம் ஏன் வந்தாங்க? அவங்க பகவான் மேல மாறாத நம்பிக்கை. ஆதோ ஸ்ரத்தா தத சாது சங்கா அத பஜனை கிரியா அனர்த்த நிமித்த நிஷ்டா. அதுக்கப்புறம் தான் ருச்சி, டேஸ்ட். அப்புறம் ஆசக்தி, ஈர்ப்பு. அதுக்கப்புறம் பாவா, அதுக்கப்புறம் பிரேமா. சோ அதனால இங்க நாரத முனிவருடைய இந்த பக்தியினுடைய ஆழத்தை கண்டு பிரம்மா சொல்றாரு, ஓ இது குருவே சீடர்கிட்ட சொல்றாரு. குரு என்ன சீடர்கிட்ட சொல்றாரு? நாரதா, உன்னுடைய பக்தியினுடைய ஆழம் பகவானுக்கு பெரும் திருப்தி ஆயிடுச்சு. முழுமுதற் கடவுளான பகவான் வாசுதேவிடம் சரணாகதி அடைந்துள்ள ஆத்மாக்களால் இந்த விஞ்ஞானத்தை நன்கு அறிந்து கொள்ள முடியும். இப்ப யாரால அதை புரிஞ்சுக்க முடியும்? நான் பக்தி தொண்டுல முழுமையா ஈடுபட்டாதான் கிருஷ்ணா திருப்தி அடைவாருங்கிறத தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் சரணாகதி பண்ணவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனாலதான் சரணாகதி பண்ணவங்க பகவானுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க பாருங்க, இஸ்கான்ல நிறைய குருமார்கள் இருக்காங்க, சாதுக்கள் இருக்காங்க, நிறைய மூத்த பக்தர்களா இருக்காங்க. அவங்க குரு பிரபுபாதருக்கு நிறைய வாக்கு கொடுத்திருக்காங்க. பிரபுபாதருக்கு நிறைய சேவை கொடுத்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு அதை சிறமேற்கொண்டு செய்யறாங்க. இன்னைக்கு ஏன் அப்படின்னா, அதுதான் ருச்சி, டேஸ்ட். எப்படி அந்த ருச்சி வந்தது, டேஸ்ட் வந்தது? அந்த உறுதி. எப்படி அந்த உறுதி வந்தது? அனர்த்தங்கள்லாம் போயிடுச்சு. எப்படி அனர்த்தங்கள் போச்சு? தூய பக்தி தொண்டை பயிற்சி, அந்த பஜனை கிரியா சாதனா ஒழுங்கா போச்சு. சாதனை எப்படி ஒழுங்கா நடந்தது? தூய பக்தருடைய சங்கம், பிரபுபாடி சங்கம். சேம் ப்ராசஸ், அதேதான். இப்போ நாரதருக்கு பிரம்மாவுடைய சங்கம், பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்ததுனால அவரால் அந்த பக்தியின் ஆழத்துக்கு போக முடியுது. அதே மாதிரி
நானும் வந்து சாதனா பக்திய பிரபுபாத் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரோ, ஆன்மீக குரு நமக்கு என்னெல்லாம் வழிகாட்டுறாரோ அதை அப்படியே செஞ்சு வந்தா அந்த சாதனா பக்தி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பண்ண 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 என்னாகும், அது அந்த வைதி பக்தி அப்படியே ராகானுக பக்தியா மாறும். ராகானுக பக்தியில யாருமே நம்மளை புஷ் பண்ண வேண்டாம், யாருமே நம்ம தள்ள வேண்டாம். சாண்டிங் பண்ணீங்களா, பாகவதம் படிச்சீங்களா, சேவை பண்ணீங்களா கேட்க வேண்டாம். இயல்பா ஸ்பான்டேனியஸா, இயல்பா இயல்பா. இப்போ நம்ம இயல்பான பக்தர்கள் அல்ல, இப்ப நம்ம பயிற்சி பண்ணி கொண்டிருக்கிற பக்தர்கள், பிராக்டிசிங் டிவோட்டி. எப்ப நம்ம இயல்பான பக்தராகும், எப்ப எனக்கு கிருஷ்ணன் மேல இயல்பான பக்தி வருதோ அப்பதான் நான் இயல்பான பக்தி. இப்போ பக்தி வர்றதுக்கு வர வைக்கிறதுக்கு நம்ம போராடிட்டு. சோ இங்க பிரபுபாத் ரொம்ப அழகா சொல்றாரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, பக்தி தொண்டை பற்றிய இந்த அறிவு இரு பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. எப்படி பக்தி தொண்டை பற்றிய நாலேஜ் எப்படி கிடைக்குது? பகவத்கீதை மூலமா கிடைக்குது, பாகவதம் மூலமா கிடைக்குது. அதனாலதான் ஒரு பக்தனுக்கு பகவத்கீதை பாகவதம் 2 கண்கள். ஏன்னா பகவத்கீதை மூலமா என்ன நடக்குது இங்க கோபா சொல்றாரு. ஒருவன் பகவத்கீதை மூலமா பக்தி தொண்டை பற்றி தன்மையை பற்றி ஆரம்ப அறிவு. பகவத்கீதை வந்து பிகினிங் ஸ்டேஜ், ஆரம்ப அறிவு, பிகினிங் நாலேஜ் என்ன கொடுக்குது? பகவத்கீதை படிக்கும் போது பகவான் யாரு, நாம யாரு, சம்பந்த ஞானம். கிருஷ்ணருக்கு எனக்கு என்ன சம்பந்தம், இந்த பௌதிக உலகம் என்ன, ஆத்மாங்கிறது என்ன, பரமாத்மா என்ன, இயற்கை என்ன, காலம், கர்மா, இதை பற்றி. அப்போ இது வந்து ஆரம்ப பாடம். அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் என்னது? அதை நிறைவேற்றக்கூடிய 2ஆம் பட்சமான அறிவு பாகவதம் முழுமுதற்காலுடன் அவரது அழகு, புகழ், ஐஸ்வர்யம், பெருந்தன்மை, கவர்ச்சி மற்றும் தெய்வீக இயல்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையதாகும். சோ பகவத்கீதையில் பெற்றுக்கொண்ட அறிவை பாகவதம் நமக்கு பயிற்சி பண்ண சொல்லிக். சோ சரி, ஓகே. பகவத்கீதை என்ன சொல்லுது? பகவத்கீதை நோக்கம் என்ன? சரி, அறியாமிருந்து விடுபடணும். பகவத்கீதை அறியாமிருந்து நம்மளை விடுவிக்கும். ஓகே, அப்புறம் பகவத்கீதை எங்க முடியுது? சரணாகதியில முடியுது இல்லையா? பகவத்கீதை வந்து அறியாமையில தொடங்கி கிருஷ்ணா நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிச்சு சரணாகதியில கொண்டு இல்லையா? அர்ஜுனன் வந்து அறியாமையில புகுத்தினாரு, பகவத்கீதை சொன்னாரு, அர்ஜுனன் சரணாகதி பண்ணாரு. பாகவதம் எங்க தொடங்குது? சரணாகதியில தான் தொடங்குது. பரிசித் மகாராஜா எல்லாத்தையும் விட்டுட்டு சுகதேவ கோஸ்வாமி சரண்டர் ஆயிட்டாரு. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க? பக்தி தொண்டை பயிற்சி பண்ண சொல்லுங்க. கேட்ட அறிவு, ஞானம், விஞ்ஞானம். கேட்ட பகவத்கீதா வந்து நமக்கு நாலேஜ் கொடுக்குது, பகவானை பற்றி நாலேஜ். சோ பாகவதம் அந்த அறிவை வைத்துக் கொண்டு எப்படி நான் பகவானுக்கு சேவை செய்வது, எப்படி அவரை நான் பூர்ணமாக சரணடைவது, அதற்கான பயிற்சி தான் பாகவதம். பகவானின் இந்த தெய்வீக இயல்பு ஒருவனை கவர்ந்தெழுத்து அவரோடு அன்பு பரிமாற்றம் செய்து கொள்ள தூண்டுகிறது. இப்போ பாகவதம் படிக்கும்போது பக்தி தூண்டும். பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்தீர் பவதி நைஷ்டிகி. இத்தகைய இயல்பான குணம் ஜீவராஜ். இப்போ பிரபுபாத் என்ன சொல்றாரு? இந்த இயல்பான குணம் நம்ம எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. சைதன்ய மகாபிரபு அதான் சொல்றாரு, நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்தகோ ஹோய் ஸ்ரவணாதி சுத்த சித்தை கரோத ஹோய். கிருஷ்ண உணர்வு எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனையில இருக்கு? இப்போ இந்த இயல்பான குணம் ஜீவராசி உள்ளது. இந்த குணம் பௌதீசத்தின் ஆதிக்கத்தால் மறைக்கப்படுகிறது. மாயாவுடைய கவர்ச்சியில மயங்கி இருக்கும். இந்த மறைப்பை அகற்றிவிட ஸ்ரீமத் பாகவதம் உண்மையாக உதவுகிறது. பாகவதம் எடுத்து படிச்ச உடனே, ஓ நான் மாயாவில் இருக்கேன், நான் கிருஷ்ணா மறந்திருக்கேன்னு உணர முடியுது. ஆகவே ஸ்ரீமத் பாகவதம் உன்னதமான அறிவு சுடரை போன்ற செயல்படுகிறது என்று இங்கு முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சோ பிராக்டிக்கல் நாலேஜ் பகவத்கீதா, தென் என்ன நான் எப்படி கிருஷ்ணாவை சரணடையணுங்கிறதுக்கு பாகவதம். பிரகலாத் சரித்திரம், துருவ சரித்திரம், அம்பரீஷ சரித்திரம், பரத சரித்திரம், ஃபுல் பாகவதம் ஃபுல்லா லீலைகள் தான். பகவத்கீதை ஃபுல்லா இன்ஸ்ட்ரக்ஷன், உபதேசம், கீதோபதேசம். பாகவதம் ஃபுல் லீலா. இந்த லீலா ஃபுல்லா எதுக்காக? இது எப்படி பிராக்டிக்கலா பண்றது? பிராக்டிக்கலா பண்றது. பக்தி தொண்டில் உள்ள உன்னத அறிவின் இவ்விரு பகுதிகளும் வாசுதேவரிடம் சரணடைந்துள்ள ஒரு ஆத்மாவிடம் வெளிப்படுத்தப்படுகின்றன. அப்போ கிருஷ்ணாவை சரணடைந்துள்ள ஆத்மாவிட்ட இது வெளிப்படும். அவங்க பகவத்கீதை பத்தி பேசுவாங்க, பாவத்தை பத்தி பேசுவாங்க,
அதை பயிற்சி பண்ணுவாங்க. சோ இப்படிதான் இந்த வழிமுறையால் தான் நம்ம பக்தியினுடைய ஆழத்துக்கு போக முடியும். சோ பக்தியின் இப்ப இன்னைக்கு வகுப்பு என்னது? பக்தியினுடைய ஆழத்துக்கு போக என்ன பண்ணணும்? இங்க முதல்ல ஏன் ஒருத்தர் பக்தியினுடைய ஆழத்துக்கு போகணும்? எதனால ஒருத்தர் பக்தியினுடைய ஆழத்துக்கு போகணும்? ஏன் ஒருத்தர் பக்தியினுடைய ஆழத்துக்கு போகணும்? பகவான் திருப்தி அடைவார். சும்மா மேல இருந்த மாதிரி பக்தி பண்ணா ஓகே, ஒரு பக்தர் வராரு, சோ பக்தியினுடைய ஆழத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன். இந்த கிருஷ்ண உணர்வு அப்படின்னா என்ன? கிருஷ்ண உணர்வு ப்ராப்பா எழுதிக்கிட்டே இருக்காரு. அப்படின்னா என்ன? அந்த உணர்வு எனக்குள்ள இருக்கா? கிருஷ்ண உணர்வு எனக்குள்ள வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சா? அதுல ஆழத்துக்கு போகணும். அப்ப கிருஷ்ண உணர்வுனா என்னது? எல்லா சூழ்நிலையும் கிருஷ்ணனுடைய நினைவிலேயே செயல்படுறது. ஸ்மரணம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்படுத்து எல்லாவற்றையும் கிருஷ்ணரோடு சம்பந்தப்படுத்துவது, எல்லா சூழ்நிலையும் கிருஷ்ணரோடு இணைந்திருப்பதுதான் கிருஷ்ண உணர்வு. அது எப்ப இருக்கும்? அந்த ஆழத்துக்கு போகணும். அதனால ஏன் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்ணணும்? ஏன் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வு ஆழத்துக்கு போகணும்னா, அப்பதான் கிருஷ்ணர் வந்து அந்த பக்தரிடத்துல முழு திருப்தி அடைகிறார், பெரும் திருப்தி அடைகிறார். ஏன் இங்க நாரதர் மேல பெரும் திருப்தி அடைஞ்சாரு? எதனால பிரம்மா இங்க சொல்றாரு நாரதரிடம் கிருஷ்ணா பெரும் திருப்தி அடைஞ்சாருன்னு? போச்சு, இவ்வளவு நேரம் கேட்டதெல்லாம் போச்சு. எதனால இங்க கிருஷ்ணா வந்து பிரம்மா வந்து சொல்றாரு கிருஷ்ணா நாரதர்கிட்ட முழு திருப்தி அடைச்சிட்டாரு, பெரும் திருப்தி அடைஞ்சாரு. போச்சு, இவ்வளவு நேரம் கேட்டு பக்தியோட ஆழத்தினால அவருடைய பக்தியினுடைய ஆழத்தை கண்டார். இந்த பக்தர் இவ்வளவு ஆழமா பக்தி செய்யறாரா? நாரதருடைய பக்தியினுடைய ஆழம் டீப்பா உள்ள இறங்கு. சோ பக்தியில உள்ள இறங்கி பார்க்கணும் என்ன இருக்கு. ஏன் பிரபுபார் பக்தி பத்தி இவ்வளவு எழுதியிருக்காரு? ஏன் சைத்தன்ய மகாபிரபு பக்தியில இந்த உன்னதமான குணங்களை அப்படி என்னது அது? அதை நானும் உணர முடியுமா? நானும் அடைய முடியுமா? அப்படி நாளுக்கு நாள் ஏற்கணும், பயிற்சி பண்ணணும். அதுக்காக பக்தருடைய சங்கத்துக்கு போகணும். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சாதகனை கண்டு கிருஷ்ணா திருப்தி அடைவார். அவன் அதை முயற்சி பண்ணி ஆழம் காணும் போது இங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணா பெரும் திருப்தி அடைவார். சோ அல்டிமேட்லி நம்முடைய கோல் வந்து கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறது. கிருஷ்ணாவை திருப்திப்படுத்திட்டோம்னா இந்த உலகத்துல என்னை திருப்திப்படுத்த வேண்டிய உண்மை கிடையாது. நாம திருப்தி ஆயிடுவோம். எஸ்மின் டூ ஸ்டேஜ் அவர் திருப்தி அடைஞ்சா எல்லாரும் திருப்தி தான். ஆனா இதுல என்ன இன்னொரு விஷயம்னா, இங்க மத்தவங்களை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நண்பர்கள், உறவினர்கள், கணவன், மனைவி, குழந்தை இவங்களால திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனா கிருஷ்ணாவை ரொம்ப சுலபமா திருப்திப்படுத்திடலாம். சைதன்ய மகாபிரபு சரி ஓகே, இவன் பக்தியில ஆழத்துக்கு வந்துட்டானா இல்லையான்னு முதல்ல பாக்கல. சைதன்ய மகாபிரபு முன்னாடி வந்து 2 கையை தூக்கி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. மகாபிரபு உடனே திருப்தி அடைச்சிடுறாரு. ஓ அப்படியா, பக்தியினுடைய ஆழத்துக்கே நான் போலையே, மகாபிரபு திருப்தி அடைஞ்சிட்டாரு. ஆனா நீங்க பக்தியில இன்னும் அதிகமா வாங்க, மகாபிரபு மேலும் மேலும் பெரும் திருப்தி அடைவார். ஓ வெரி குட். இவர் வந்து ஹரே கிருஷ்ணா சொல்றாரு, இப்ப நல்லா சேவை பண்றாரு, இப்போ வந்து அவர் பக்தியினுடைய ஆழத்துக்கு போயிட்டே இருக்காரு. இவர் மூலமா நிறைய பேர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றாங்க. மகாபிரபு வந்து ரசதஸ்மான் மனுஷேஷு கிருஷ்ணமே பிரிய கிருத்தம். கிருஷ்ணா சொல்றாரு இல்லையா, இந்த பகவத்கீதைய படிக்கிறவங்க கிருஷ்ணருக்கு பிரியமானவங்க. அதை 4 பேர் சொல்லி கொடுக்குறவங்க கிருஷ்ணனுக்கு அவனை விட பிரியமானவன் யாரு கிடையாது. அவனை விட பிரியமான ஒரு நண்பனும் பக்தனும் யாரு கிடையாது. இந்த பகவத்கீதை ரகசியத்தை இன்னொருத்தர் சொல்லி கொடுக்கும். அதனால இதுதான் சீக்ரெட். நம்ம கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருடைய பிரியமான பக்தராகும். கிருஷ்ணருக்கு பெரும் திருப்தி அடையணும். கிருஷ்ணா எப்ப நம்ம மேல பெரும் திருப்தி அடைவாரு? நான் பக்தியில பக்குவமாகணும், என் மூலமா 4 பேர் ஹரே கிருஷ்ணா மதம். அப்போ கிருஷ்ணா வந்து எஸ் வெரி குட், இந்த பக்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் நம்ம அல்டிமேட் கோல். நம்முடைய லட்சியம் என்னன்னா கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும், ஆச்சாரியரை திருப்திப்படுத்தணும். அதான் ஆன்மீக வாழ்க்கை வெற்றியின் ரகசியம். ஹரே கிருஷ்ணா. பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி.